ஹாய் சகோஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த கதையின் மூலம் உங்களுடன் இணைவது நான் மகி. இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். வருண் அதே டென்ஷனோடு வீட்டிற்கு புறப்பட்டான். அவனது பைக் அந்த வீட்டின் வாசலின் முன்பாக வேகமாக வந்து நின்றது. களைப்புடனும் எரிச்சலுடனும் இறங்கியவன் கதவை கூட பார்க்காமல் வேகமாக அழைப்பு மணியை அடித்தான். நித்யா தூக்க கலக்கத்துடன் வந்து கதவை திறந்தாள். வருண் அவளை ஒரு முறை கூட பார்க்காமல் நேராக உள்ளே சென்றான். ஹாலில் இருந்த சோஃபாவில் அமர்ந்தவன் தனது லேப்டாப்பை எடுத்து வைத்து வேலை பார்க்க தொடங்கினான். நித்யா அவனை பரிவோடு பார்த்தாள். அவனது முகத்தில் இருந்த இறுக்கம் அவளுக்கு கவலையை ஏற்படுத்தியது. நித்யா மெதுவாக வருணின் அருகே வந்து, வருண், ஏன் இவ்வளோ லேட்? ஆமா, காலையிலேருந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணேன், நீங்கள் ஏன் எடுக்கல? சரி, சாப்பிட்டீங்களா? உங்களுக்கு ஏதாவது எடுத்துகிட்டு வரவா என்று நித்யா கேட்க, வருண் அந்த லேப்டாப்பை பார்த்தபடியே சற்று எரிச்சலுடன், எனக்கு சாப்பாடெலாம் ஒன்றும் வேணாம், நீ மொத்த கிளம்பு. வருண், என்னாச்சு உங்களுக்கு? நானும் இந்த ஒரு வாரமாக கவனிச்சுட்டு தான் இருக்கேன். நீங்கள் நார்மலாகவே இல்லை. உங்களுக்கு என்ன பிரச்சனை? சரியாக சாப்பிட மாட்டேங்கிறீங்க, தூங்க மாட்டேங்கிறீங்க. இப்போ பார்த்தாலும் இந்த லேப்டாப்லேயே வேலை பார்த்துட்ருக்கீங்க. என்னாச்சுங்க உங்களுக்கு? என் கூட நீங்கள் நல்லா பேசியே 1 வீக் கிட்ட ஆகுது என்று நித்யா பேசிக்கொண்டிருக்க, அப்போது வருண் பற்களை கடித்தபடி, ஏய், உனக்கு என்னடி பிரச்சனை? நான் தான் வேலை பார்க்குறேன்ல, உனக்கு தெரிலையா? சும்மா வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்க. ஏண்டி, உனக்கு ஒரு வேலை இல்லையா? நான் என்ன சின்ன குழந்தையா? எனக்கு ஃபஸ்ட்டாக சாப்பிட தெரியும். நீ மொத்தம் உள்ளே போடி, சும்மா சும்மா வந்து டிஸ்டர்ப் பண்ணாத என்று கூறியபடி வருண் மீண்டும் அந்த லேப்டாப்பில் மூழ்கினான். நித்யா வருணின் பதிலால் அதிர்ந்து போனாள். அவனது கடுமையான வார்த்தைகள் அவளை மிகவும் காயப்படுத்தின. அவள் ஒன்றும் பேச முடியாமல் அப்படியே நின்றிருந்தாள். பிறகு மெதுவாக சமையலறைக்கு சென்று அவனுக்காக ஒரு டம்ளர் பாலை எடுத்து வந்தாள். அதை அந்த டேபிளில் வைத்துவிட்டு அமைதியாக படுக்கை அறைக்கு சென்று படுத்து கொண்டாள். அவள் மனம் வருணின் பேச்சால் சற்று நொந்து போயிருந்தது. கண்ணீர் முட்டி கொண்டு வந்தது. சிறிது நேரம் கழித்து நித்யாவுக்கு திடீரென முழிப்பு வந்தது. அவள் எழுந்து கடிகாரத்தை பார்த்தாள். மணி 2. ஆனால் வருண் இன்னும் ஹாலில் லேப்டாப்பை பார்த்தபடி வேலை செய்து கொண்டிருந்தான். அவனது டை கூட இன்னும் கலட்டப்படவில்லை. நித்யாவிற்கு அவனை பார்க்க பாவமாக இருந்தது. நித்யாவும் மெதுவாக ஹாலுக்கு சென்றாள். வருண், இன்னும் தூங்கலையா நீங்க? மணி 2 ஆகுதுங்க. இன்னும் லேப்டாப்பே பார்த்துட்ருக்கீங்க. வருண், ப்ளீஸ் கொஞ்ச நேரம் தூங்குங்க, இது காலையில் பார்க்கலாம் என்று நித்யா கூற, வருண் லேப்டாப்பை மூடிவிட்டு நித்யாவை கோபமாக பார்த்தான். உனக்கு என்னாடி பிரச்சனை? அவங்க அவன் டார்ச்சர் பண்ணுறானா, இங்கே நீ ஏன்டி என்ன டார்ச்சர் பண்ணுற? இப்போ தூங்குறது எனக்கு ரொம்ப முக்கியமா? நான் எவ்வளோ டென்ஷனாக வேலை பார்த்துட்ருக்கேன்னு பார்க்குறேல. அவங்க அவன் சாவடிக்கிறானா, எங்கே ஏன்டி நீயும் என்ன சாவடிக்கிற? எங்கே பாரு, நீ போய் படு. இதுக்கப்புறம் வந்து என்கிட்ட பேசுனேன்னா உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது என்று வருணும் நித்யாவிடம் கடுமையாக பேசிக்கொண்டிருக்க, வருணின் வார்த்தைகளால் அவள் மீண்டும் அதிர்ந்து போனாள். அவளது கண்களில் கண்ணீர் துளிகள் மின்னின. அவள் அவனை அமைதியாக பார்த்தாள். எதுவும் பேச முடியாமல் அமைதியாக தன் அறையின் உள்ளே நுழைந்தாள். அன்று இரவு அவளுக்கு தூக்கம் வரவில்லை. வருணின் டென்ஷனும் அவன் தன்னை திட்டிய விதமும் அவளை வாட்டியது. அவனது அன்பான வார்த்தைகளுக்காக நித்யா ஏங்கினாள். ஆனால் அவனோ வேலையில் மூழ்கி போய் அவளை கவனிக்க கூட நேரமில்லாமல் இருந்தான். மறுநாள் காலை வருண் அந்த லோன் ஃபைலை கவனமாக சரிபார்த்து எடுத்துக்கொண்டு சுரேஷின் அறைக்குள் சென்றான். அவனது முகத்தில் நேற்று இரவு தூங்காத களைப்பு தெரிந்தது. வருண் சுரேஷை பார்த்து, இந்தாங்க சார், நீங்கள் கேட்ட ஃபைல். நீங்கள் கேட்ட மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்குது. நீங்களும் ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க என்று வருண் கூற, சுரேஷ் ஃபைலை வாங்கி கொண்டான்.
அவனது முகத்தில் எந்தவிதமான வரவேற்பும் இல்லை. ஃபைலை மேலோட்டமாக புரட்டியவன் ஒரு குறையை கண்டுபிடித்தான். சுரேஷ் வருணை பார்த்து சலிப்பான குரலில், என்ன வருண் இது? இந்த இடத்துல இந்த டேட்டாலாம் மிஸ் ஆகுது. நான் நேற்றே சொன்னேன்ல, எல்லாத்தையும் கரெக்டாக செக் பண்ணிட்டு வரணும்னு. எவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்கீங்க என்று சுரேஷ் கூறியதை கேட்ட வருணும் சற்று பதட்டத்துடன், இல்லை சார், நான் செக் பண்ணிட்டேன். அது ஆக்சுவலாக அந்த பேஜில் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் என்று வருண் கூறியதை கேட்ட சுரேஷ் எரிச்சலுடன் அந்த ஃபைலை வருணின் மேல் தூக்கி வீசினான். என்ன, நான் செக் பண்ணி பார்க்கணுமா? நான் உனக்கு வேலை கொடுத்தா நீ என்ன வேலை பார்க்க சொல்கிறியா? இது ஓ வேலை தானே, நீ தானே கரெக்டாக பண்ணணும் என்று சுரேஷ் கோபமாக கூற, வருண் தாழ்ந்த குரலில், இல்லை சார், நான் கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் எங்கே பாரு, இந்த மாதிரி சின்ன பசங்க மாதிரி ரீசன் சொல்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத. இது ஃபுல்லாக அந்த ஃபைலை என்ன பண்ணிகிட்டு இருந்த? ஒரு ஃபைலை கூட ஒழுங்காக பார்க்க முடியலனா நீலாம் எதுக்கு வேலைக்கு வர என்று சுரேஷும் தனது நாற்காலியில் சாய்ந்து வருணை ஏளனமாக பார்த்தான். உன்ன மாதிரி ஆளுங்கள்லாம் இந்த வேலைக்கு லாய்க்கே கிடையாது. ஏதோ ரெக்கமெண்டேஷனில் உள்ளே வந்துட்டா போதும்னு நினைக்கிற. கொஞ்சம் கூட அக்கறையே இல்லை என்று சுரேஷ் ஏளனமாக பேசிக்கொண்டிருக்க வருணுக்கு கோபம் வந்தது. ஆனால் அவன் அமைதியாக இருந்தான். சுரேஷின் பதவி திமிரும் தரக்குறைவான பேச்சும் அவனை உள்ளுக்குள் கொந்தளிக்கச் செய்தது. வருண் கண்களில் கோபம் என்ன? எங்கே பாருங்கள் சார், உங்கள் வார்த்தையெல்லாம் தப்பாக இருக்குது. நான் என் வேலையை கரெக்டாக தான் பார்க்குறேன். டேய், என்ன கோவம் வருதா? நீ என்ன கிழிச்சேன்னு என்கிட்ட இவ்வளோ திமிரா பேசுகிற? நீ பண்ண தப்ப நான் சொன்னா உனக்கு கோவம் வருதா? இங்கே பாரு வருண், நீ இன்னும் நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்கு. அது மட்டும் இல்லை, என்கிட்ட இதே மாதிரி டெய்லி அவமானப்பட தான் போகிற. இந்த ஆஃபீஸில் நீ இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் டெய்லி நடக்கும். போய் வேலையை பாரு. அந்த மிஸ் ஆன டேட்டாலாம் இன்னும் 1 மணி நேரத்தில் என் டேபிளில் இருக்கணும் என்று சுரேஷும் கையை ஆட்டி வருணை வெளியே போகச் சொன்னான். வருண் ஆத்திரத்துடன் வெளியே வந்தான். அவனது கைகள் நடுங்கின. மன அழுத்தம் அவனை மேலும் வாட்டியது. வருண் அந்த வங்கியின் வெளியே சென்று மீண்டும் சிகரெட் புகைத்து கொண்டிருந்தான். அவனது மனம் கொந்தளித்தது. சுரேஷின் தரக்குறைவான பேச்சு அவனை வாட்டியது. அப்போது கருப்பு நிற சொகுசு கார் ஒன்று அந்த வங்கியின் வாசலில் நின்றது. காரிலிருந்து சித்தார்த் இறங்கினார். சித்தார்த்தை பார்த்ததும் வருணின் முகம் மேலும் இறுகியது. சித்தார்த் ஒரு கள்ளத்தனமான புன்னகையுடன் வருணை நெருங்கினார். என்ன வருண் இது? டைம் ஆச்சு, இன்னும் வீட்டுக்கு போல? ஓ, ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கீங்களா? வருண், இதெல்லாம் உடம்பு கெட்டதுன்னு உங்களுக்கு தெரியாதா என்று சித்தார்த் கூற, வருண் பதில் பேசாமல் சித்தார்த்தை முறைத்தான். அவனது பார்வை எரிச்சலை வெளிப்படுத்தியது. சித்தார்த்தும் சிரித்துக்கொண்டே, என்ன மிஸ்டர் வருண், அப்படி முறைக்கிறீங்க? நான் உங்கள் நல்லதுக்கு தானே சொல்கிறேன். ஓ, வேலை அதிகமாக இருக்கா? ரொம்ப டென்ஷனோ? பரவாயில்ல, கஷ்டப்பட்டாதான் முன்னேற முடியும். என்ன, நான் சொல்கிறது கரெக்டு தானே என்று சித்தார்த் பேசிக்கொண்டிருக்க வருண் அமைதியாக சிகரெட்டை இழுத்து விட்டான். சித்தார்த்தும் வருணை பார்த்து, ஆமாம், சுரேஷ் எப்படி? ரொம்ப வேலை வாங்குறானோ? கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான ஆளு தான், ஆனால் ரொம்ப நல்லவன். எனக்காக என்ன வேணாலும் செய்வான். உங்களை மாதிரி டேலண்டான ஆளுங்களெல்லாம் அவன் சும்மா விட மாட்டான். உங்களுக்கு நல்ல ட்ரைனிங் கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன் என்று சித்தார்த் கூற, சித்தார்த்தின் பேச்சில் ஒருவித நக்கல் தெரிந்தது. சுரேஷ் வேண்டுமென்றே தனக்கு டார்ச்சர் கொடுப்பதும் சித்தார்த்தின் ஆளாக இருப்பதும் அவனுக்கு தெளிவாக புரிந்தது. வருண் ஆத்திரத்தில் மீண்டும் அந்த சிகரெட்டை இழுத்து கொண்டிருந்தான். சித்தார்த்தும் வருணை பார்த்து சிரித்து கொண்டவாறு, இங்கே பாருங்க வருண், நீங்கள் நல்லா இருக்கணும் தான் நான் நினைக்கிறேன். என் பொண்ணை நீங்கள் தானே நல்லா பார்த்துக்கணும்.
அவளுக்காக நீங்கள் நிறைய சம்பாதிக்கணும். வேலைன்னா அப்படி தான் இருக்கு வருண். இந்த மாதிரி தான் நிறைய டார்ச்சர் பண்ணுவாங்க, ப்ரெஷர் போடுவாங்க, எல்லாரும் முன்னாடியும் அவமானப்படுத்துவாங்க. இதெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். உங்களுக்கு வேறு வழியும் இல்லை. இன்னும் நல்லா வேலை பாருங்கள். ஆல் தி பெஸ்ட் என்று சித்தார்த்தும் வருணின் தோளை தட்டி கொண்டு பேச, அந்த தட்டுதலில் கூட ஒருவித அதிகாரத்தோணி இருந்தது. ஓகே, நான் கிளம்புறேன், பார்த்து வேலை பண்ணுங்க என்று கூறியபடி சித்தார்த் காரில் ஏறி சென்றதும் வருண் ஆத்திரத்துடன் சிகரெட்டை தூக்கி எறிந்தான். அவனது சந்தேகம் உறுதியானது. சித்தார்த்தின் கை இதில் இருக்கிறது என்பது அவனுக்கு தெளிவாக புரிந்தது. கோபம் அவனது நரம்புகளில் கொழுந்து விட்டு எரிந்தது. வருண் தாங்க முடியாத அழுத்தத்திற்கு தள்ளப்பட்டான். அவன் உடைந்து போனான். நேராக வீட்டிற்கு வந்தான். அவனது கோபம் சீறிட்டு எழுந்தது. அறையின் உள்ளே சென்றவன் அங்கிருந்த ட்ரிங்க்ஸ் பாட்டிலை திறந்து சரமாரியாக குடிக்க ஆரம்பித்தான். அந்த சத்தம் கேட்டு பதறியடித்து வந்த நித்யா வருணை அந்த நிலையில் பார்த்து அதிர்ச்சியடைந்தாள். வருண், என்ன இது? ஏன் இவ்வளோ குடிக்கிறீங்க? என்னாச்சு உங்களுக்கு என்று நித்யாவும் அதிர்ச்சியில் கேட்டுக்கொண்டிருக்க, வருண் போதையில் நித்யாவை பார்த்தான். அவனது கண்கள் சிவந்து மிரட்சியுடன் இருந்தது. ஏ நித்யா, இங்கிருந்து போ. என்னங்க, என்னாச்சு உங்களுக்கு? எதுக்காக இப்படி குடிக்கிறீங்க? ஏய், அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாதுடி. என்னை நிம்மதியா இருக்க விடு. வருண், என்ன பேசுறீங்க? இதெல்லாம் வேணாம். இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்ன என்ன பிரச்சனையா? எனக்கு எல்லாம் பிரச்சனை தாண்டி. உங்க அப்பன், அவன் தாண்டி, அந்த ஆளு தான். வருண், என்ன பேசுறீங்க? என் அப்பாவை இழுக்கிறீங்க? அவர் என்ன பண்ணாரு? என்ன பண்ணானா? எல்லாம் பண்ணாண்டி. என்னை வச்சு செய்கிறான். எல்லாம் அவன் வேலை தான். என்னை பழி வாங்கிறதுக்காக எந்த அளவுக்கு போயிருக்கான்? வருண், நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியல. எனக்கே புரியலடி. என் வாழ்க்கையில் என்ன நடக்குது எனக்கே புரியல. எல்லாத்துக்கும் காரணம் உங்கள் அப்பன் தாண்டி. அவனை என் கையில் சாவடிச்சாதான். போதும், நிறுத்துங்க வருண். எதுக்காக இப்படி குடிச்சிட்டு வளரிட்டு இருக்கீங்க என்று நித்யா கோபத்தில் கத்த, வருண் நித்யாவை முறைத்தான். என்ன குடிச்சிட்டு வளர்றனா? என்னை பார்த்தா குடிகார மாதிரி இருக்காடி. உன் அப்பந்தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் குடிச்சிட்டு வளர்றேனா? இங்கே பாரு, என் வேலையில் என்னை டார்ச்சர் பண்ணுறது, என்னை அவமானப்படுத்துறது எல்லாம் வந்தாண்டி. வருண், நீங்கள் என்ன பேசுகிறீங்க? என் அப்பா பற்றி தப்பாக பேசாதீங்க. அவர் அப்படிப்பட்டவர் இல்லை. நீங்கள் தான் குடிச்சிட்டு உளறிட்டு இருக்கீங்க. ஏய், நீ நம்ப மாட்டேல? ஏய், நீ நம்பவே வேணாண்டி. உன் அப்பா எவ்வளோ பெரிய வில்லன்னு எனக்கு தெரியும். அதனால நான் பார்த்துக்கிறேன் என்று கோபத்துடன் வருண் மீண்டும் குடிக்க ஆரம்பித்தான். வருண், ஏன் இப்படி குடிக்கிறீங்க? இதெல்லாம் கெட்டது வேணாம் வருண் என்று கூறியபடி நித்யா அவனிடமிருந்து அந்த பாட்டிலை பறிக்க முயன்றாள். வருண் ஆவேசமாக அவள் கையை தட்டிவிட்டான். ஏ நித்யா, என்னை தொடாத. உனக்கு என்னடி தெரியும் கஷ்டம்? என்னை போட்டு சாவடிக்கிறானுங்க இந்த நாய்ங்க. அவனுங்க கொடுக்குற ப்ரெஷரில் எனக்கு அப்படியே தலை வலிக்குது. பைத்தியம் முடிக்குதுடி எனக்கு என்று வருண் கோபத்தில் கத்தினான். அறையில் இருந்த பொருட்களை தூக்கி எறிந்து உடைக்க ஆரம்பித்தான். நித்யா பயந்து போனாள். வருண் வெறிப்பிடித்தவன் போல கத்திக்கொண்டிருந்தான். மீண்டும் பாட்டிலை எடுத்து குடிக்க முயன்றான். பொறுமையை இழந்த நித்யா வேகமாக அந்த பாட்டிலை பிடுங்கி தரையில் வீசினாள். கண்ணாடி நொறுங்கி சிதறியது. நித்யா கண்ணீருடன், போது நிறுத்துங்க வருண், ஏன் இப்படி பண்ணுறீங்க? இதெல்லாம் வேணாம். உங்கள் டென்ஷனை போக்க நான் இருக்கேன். என்ன எடுத்துக்கோங்க. உங்களை நீங்களே அழிச்சுக்காதீங்க வருண் என்று நித்யா கண்ணீருடன் கூற, வருண் போதையில் நித்யாவை பார்த்தான். அவனது கண்கள் ஒருவித வெறியுடன் இருந்தது.
என்னடி பேசுகிற? இங்கே பாரு, இப்போ நான் நார்மலாகவே இல்லடி. உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நீ சின்ன பொண்ணு, இங்கேருந்து போ என்று வருண் கூற நித்யா அவனை நெருங்கி அவன் கையை பிடித்தாள். நான் போக மாட்டேன். உங்களுக்கு என்ன ஆனாலும் உங்கள் கூட தான் இருப்பேன். இதெல்லாம் வேணாம் வருண். என்ன எடுத்துக்கோங்க. நான் உங்கள் டென்ஷனை போக்குறேன். உங்கள் மேலே இருக்கிற கோபத்தை என்கிட்ட காட்டுங்க என்று நித்யா பேசிக்கொண்டிருக்க வருணுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. போதையின் மயக்கத்திலும் நித்யாவின் அன்பு அவனை தொட்டது. வேறு வழியில்லாமல் அவன் நித்யாவை நெருங்கினான். அவளது கையை பிடித்து இழுத்து கட்டிலில் தள்ளினான். அவனது ஒரு வார கால டென்ஷன், கோபம், விரக்தி, சித்தார்த்தின் மேலிருந்த கோபம் அனைத்தையும் நித்யாவிடம் படுக்கையில் காட்டினான். நித்யா வலியிலும் பயத்திலும் துடித்தாள். வருணின் பிடி அவளை காயப்படுத்தியது. அவனது முரட்டுத்தனமான செயல்களால் அவள் உடல் வலித்தது. நித்யா அமைதியாக கண்ணீர் சிந்தினாள். அவளது உடல் வலியால் துடித்தது. அவள் மனமெல்லாம் வெறுமையும் வேதனையும் நிறைந்திருந்தது. வருணின் போதை எப்போது தெளியும் என்று அவள் தவித்தாள். அவனது மிருகத்தனமான செயலுக்கு அவள் இரையானாள். அந்த இரவு அவளுக்கு ஒரு நரகமாக இருந்தது. தன் ஆத்திரத்தை முழுவதுமாக நித்யாவிடம் தணித்து கொண்டான் வருண். மூச்சு வாங்கி கொண்டபடியே நித்யாவின் கண்களை பார்த்தான். பொண்டாட்டி, நீ சொன்னது கரெக்டு தாண்டி. அதெல்லாம் என்ன போத? நீ தாண்டி எப்போவுமே எனக்கு போத. உன் மேலே இருக்கிற இந்த வாசனை, அது மட்டும் எனக்கு போதுண்டி என்று கூறியபடி அவள் மேல் விழுந்து அவளது கழுத்தில் முகம் புதைத்தான். நித்யாவின் அழுகை மெல்லிய முனகலாக வெளிப்பட்டது. வருணின் போதை நிறைந்த உளறல்கள் அவளது காதில் விழுந்தது. இந்த கதையுடைய அடுத்த பாகம் சீக்கிரமே நம்ம சேனலில் வந்துடும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கதையை பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். கதை பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. என்னோட நீ இருந்தால் தொடர்கதையின் அடுத்த பாகத்தில் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.